பிரைஸ் அல்லாஹ். பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் ஆசீர்வாதம் எது என்பதை பார்க்கலாம். யாக்கோபு 3:16 இப்படியாக சொல்றாங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானம் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும், பச்சாபாதம் இல்லாததாயும், மாயம் அல்லாததுமாய் இருக்கிறது. பரலோகத்தில் இறங்கி வருகிற ஞானத்தின் முதல் குணம் தூய்மை. அது தேவ பக்தி விளைவிக்கும் ஒரு மனப்பான்மை, அமைதியை விரும்பும், போட்டி மனப்பான்மை மற்றும் சுயநல லட்சியத்தின் உணர்வை எதிர்ப்பும், இரக்கம் உள்ளது, தேவைப்படுவதற்கு உதவ எப்போதும் தயாராக உள்ளது, பாரபட்சமற்றது, பாசாங்குத்தனம் இல்லாத நேர்மையானது. பரத்திலிருந்து இறங்கி வரும் ஆசீர்வாதத்தின் இரண்டாவது குணம் அது நீதியின் அறுவடையை வளர்ப்பிக்குமா. யாக்கோபு 3:17 நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கனாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. கசப்பும் சூழலும் சுயநலமும் நிறைந்த சூழலில் நீதியின் பயிரை உற்பத்தி செய்ய முடியாது. அமைதியின் சூழலில் நீதி வளரும். எனவே அதை சமாதானம் செய்பவர்களால் விதைத்து வளர்க்க வேண்டும். பரத்திலிருந்து இறங்கி வரும் ஞானத்தை பெற்றவர்கள் சமாதானத்தை நேசிப்பார்கள், சமாதானத்தை வளர்ப்பார்கள்.